புங்குடுதீவு மாணவி வித்தியா படுகொலை வழக்கில் மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்த குற்றவாளிகள் தப்பித்து விடுவார்களா என்ற ஒரு கேள்விதான் தற்பொழுது அனைவர் மத்தியிலும் எழுந்துள்ளது. ஏனென்றால் அந்த குற்றவாளிகள் தங்களை அந்த தண்டனையில் இருந்து விலக்கிக் கொள்ளுமாறு கூறி மேன்முறையீடு செய்திருந்தனர். அந்த மேன்முறையீட்டு வழக்கானது இன்று நிறைவுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. அந்த வகையிலேயே இந்த குற்றவாளிகள் சட்டத்தின் பிடியில் இருந்து அல்லது தண்டனையில் இருந்து தப்பித்து விடுவார்களா என்ற ஒரு கேள்வி அனைவர் மத்தியிலும் பரவலாக எழுந்துள்ளது. இந்த கேள்விக்கான முழுமையான விரிவான பதிலை பார்ப்பதுதான் இந்த வீடியோவாக இருக்கும். வணக்கம், இது ஜேசட் தமிழ் ரிப்போர்ட். எமது தளத்திற்கு நீங்கள் புதிதாக வருபவர்களாக இருந்தால் எமது தளத்தினை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அவ்வாறு செய்தால் தான் நாங்கள் தருகின்ற ஒவ்வொரு வீடியோவிலும் குறிப்பிடக்கூடிய புதிய தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். யாழ்ப்பாணம் தீவக பகுதியில் உள்ள புங்குடுதீவு என்கின்ற பகுதியில் சிவலோகநாதன் வித்தியா என்கின்ற பாடசாலை மாணவி கடந்த 2015ஆம் ஆண்டு மே மாதம் 13ஆம் தேதி கொடூரமான முறையில் படுகொலை செய்யப்பட்டிருந்தார். அவர் கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட பின்னரே படுகொலை செய்யப்பட்டிருந்தார். இந்த சம்பவமானது யாழ்ப்பாணத்தில் மட்டுமல்லாது இலங்கை முழுவதிலும் உள்ள தமிழ் மக்களிடையே ஒரு கொதிப்பு நிலையினை ஏற்படுத்தி இருந்தது. இதனால் இலங்கை முழுவதிலும் பல போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன. அந்த குற்றவாளிகள் உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும், அவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு உடனடியாகவே அவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டு யாழ்ப்பாணம் உள்ளடங்கிலாக இலங்கை முழுவதிலும் இந்த போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வந்திருந்தன. இதன் அடிப்படையில் சில குற்றவாளிகள் அங்கு கைது செய்யப்பட்டிருந்தனர். குறிப்பாக 10க்கும் மேற்பட்ட குற்றவாளிகள் அங்கு கைது செய்யப்பட்டிருந்தனர். அவ்வாறு கைது செய்யப்பட்டிருந்தவர்கள் ஊர்காவல்துறை நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டு அவர்களுக்கு எதிரான வழக்கும் தொடுக்கப்பட்டிருந்தது. அந்த வழக்கானது அந்த நீதிவான் நீதிமன்றத்தில் நடைபெறுகின்ற சுருக்க முறையற்ற விசாரணைகள் நடைபெற்று வந்திருந்த நிலையில் அவர்களுக்கான பிணை விண்ணப்பம் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது. அந்த பிணை அனுமதி வழங்குவதற்கு அந்த வழக்கானது மேல் நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட வேண்டும். அவ்வாறான வகையில் தான் மேல் நீதிமன்றத்துக்கு அந்த வழக்கானது 2 வருடங்களுக்கு பின்னர் மாற்றப்பட்டிருந்தது. இந்த வழக்கானது மேல் நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டு தொடர்ச்சியான விசாரணைகள் நடைபெற்று வந்திருந்த போதிலும் இந்த வழக்கில் சந்தேக நபர்களாக கைது செய்யப்பட்டிருந்தவர்களுக்கு பிணை வழங்கப்பட்டிருக்கவில்லை. அவர்கள் தொடர்ந்து விளக்கமறியலிலே வைக்கப்பட்டு வந்திருந்தனர். இவ்வாறான நிலையில் ஒரு கட்டத்தில் இந்த வழக்கானது முழுமை பெற்று வருகின்ற நிலையில் இந்த வழக்கினை விசாரணிப்பதற்காக சிறப்பு ரயிலட் பார் நீதிமன்றம் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது. 3 நீதிபதிகள் கொண்டிருந்த அந்த நீதிபதி குழாமின் முன்னிலையில் இந்த வழக்கானது விசாரணைகளுக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு துரிதமாக அந்த விசாரணை முடிவடைக்கப்பட்டு அந்த குற்றவாளிகளுக்கு மரண தண்டனையும் விதிக்கப்பட்டிருந்தது. இந்த ரயிலட் பார் விசாரணையானது, அதாவது சிறப்பு நீதிபதிகள் குழாம் கொண்ட அந்த விசாரணையானது மேல் நீதிமன்ற நீதிபதிகள் 3 பேர் அடங்கலான விசாரணைகளாக நடைபெற்றிருந்தன. மேல் நீதிமன்ற நீதிபதி சசி மகேந்திரன் தலைமையில் மாணிக்கவாசகம், இளஞ்செழியன், அன்னலிங்கம், பிரேமசங்கர் ஆகிய நீதிபதிகள் முன்னிலையில் இந்த வழக்கானது விசாரணைகளுக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் இறுதியில் குற்றஞ்சாட்டப்பட்ட 7 குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது. அந்த மரண தண்டனையானது ஜனாதிபதி விரும்புகின்ற நாளில் அந்த குற்றவாளிகளாக தீர்ப்பளிக்கப்பட்ட 7 பேரையும் சாகும் வரை தூக்கிலிடப்பட வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டிருந்தது. இவ்வாறான நிலையில் மரண தண்டனை கைதிகளாக அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தனர். இவ்வாறு சிறையில் அடைக்கப்பட்டிருந்தவர்கள் தங்களுடைய தண்டனையை விலக்க கோரி மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் ஒரு வழக்கினை தாக்கல் செய்திருந்தனர். இந்த வழக்கும் மிக நீண்ட நாட்களாக நடைபெற்று வந்திருந்த நிலையில் இந்த வழக்கின் விசாரணைகளானது இன்று நிறைவுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த வழக்கானது மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகள் 5 பேர் கொண்ட குழாம் முன்னிலையில் நடைபெற்று இன்று நிறைவுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. இருப்பினும் இன்று நிறைவுக்கு கொண்டு வரப்பட்ட அந்த வழக்கானது தீர்ப்பிற்காக மீண்டும் அழைக்கப்படும் என்று கூறப்பட்டிருந்தது. ஆனால் அந்த தீர்ப்புக்காக அழைக்கப்படுகின்ற திகதி குறிப்பிடப்படாமல் காலவரையின்றி இந்த வழக்கினை ஒத்திவைத்துள்ளார்கள் அந்த நீதிபதி குழாமினர். அந்த வகையில் இந்த வழக்கானது மீண்டும் எப்பொழுது கூப்பிடப்படும் அல்லது இந்த தீர்ப்புக்காக எப்பொழுது திகதியிடப்படும் என்ற எந்த விதமான ஒரு அறிவித்தலும் இல்லாமல் இந்த வழக்கானது இன்று ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு பல வழக்குகள், அதாவது மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படுகின்ற அல்லது நடைபெறுகின்ற வழக்குகள் இவ்வாறு திகதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்படுவது வழமையாக இருந்து வருகின்றது. குறிப்பாக நாட்டில் நடைபெறுகின்ற முக்கியமான சம்பவங்கள் அல்லது நாட்டில் பாரதூரமாக நடைபெறுகின்ற சம்பவங்கள் தொடர்பிலான மேன்முறையீட்டு வழக்குகள் இவ்வாறு திகதியிடப்படாமல் ஒத்திவைக்கப்படுகின்றது, அதாவது காலவரையின்றி ஒத்திவைக்கப்படுகின்றது. அந்த வகையில் தான் வித்தியா கொலை வழக்கின் குற்றவாளிகள் தாக்கல் செய்திருந்த இந்த மேன்முறையீட்டு நீதிமன்ற வழக்கும் காலவரையின்றி ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கானது தீர்ப்பிற்காக திகதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டதன் காரணமாக
அந்த குற்றவாளிகள் தப்பிப்பதற்கான சந்தர்ப்பம் மிக குறைவாகவே காணப்படுகின்றது. இதற்கு மேலாக வித்யா கொலை வழக்கில் மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்தவர்கள் தப்பிக்க முடியாது என்பதற்கு சில பல காரணங்களும் உள்ளன. குறிப்பாக இந்த கொலை வழக்கில் குற்றஞ்சாட்டப்பட்டு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்த ஒரு கைதியானவர் ஏற்கனவே உயிரிழந்துள்ளார். குறிப்பாக தும்பரை சிறைச்சாலையில் அடைத்து வைக்கப்பட்டிருந்த இந்த வித்யா கொலை வழக்கின் குற்றவாளியான பூவாலசிங்கம் தவக்குமார் என்பவர் கடந்த 2024ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 1ஆம் திகதி வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த போது உயிரிழந்திருந்தார். அவருக்கு நிமோனியா தொற்று ஏற்பட்டதால் அவர் உயிரிழந்தார் என்று பிரேத பரிசோதனை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதற்கு மேலாக வித்யா கொலை வழக்கில் மரண தண்டனை கைதியாக இருக்கின்ற ஒருவருக்கு வேறு ஒரு கொலை வழக்கில் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த வித்யா கொலை செய்யப்படுவதற்கு முன்னர் வேறு ஒரு நபரை, அதாவது புங்குடுதீவில் வைத்து வேறு ஒரு நபரை கொலை செய்த குற்றத்திற்காக அவர் கைது செய்யப்பட்டு பின்னர் பிணையில் விடுதலை செய்யப்பட்டிருந்தார். இவ்வாறான நிலையிலேயே மீண்டும் வித்யாவினுடைய கொலையிலும் அவர் சம்பந்தப்பட்டிருந்தார். குறிப்பாக பூவாலசிங்கம் ஜெயக்குமார் என்கின்ற நபரே இவ்வாறான இரட்டை கொலைகளில் சம்பந்தப்பட்டவராக காணப்பட்டிருந்தார். அவருடைய கொலை வழக்கு புரிம்பான விசாரணைகளாக முன்னெடுக்கப்பட்டு வந்திருந்த நிலையில் 2019ஆம் ஆண்டு அவருக்கான மரண தண்டனை விதிக்கப்படுகின்றது. அப்பொழுது யாழ் மேல் நீதிமன்ற நீதிபதியாக இருந்த அன்னலிங்கம் பிரேமசங்கர் அவருக்கான மரண தண்டனையை விதித்திருந்தார். அவருடன் சேர்ந்து கொலை செய்ததாக இன்னும் ஒரு சந்தேக நபரையும் குற்றவாளியாக நீதிமன்றம் கண்டு அவருக்கும் மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது. இவ்வாறான நிலையில் ஒருவர் உயிரிழந்துள்ளார், மற்றவருக்கு வேறு ஒரு கொலை வழக்கில் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் இந்த இருவரும் அந்த வழக்கில் இருந்து, அதாவது வித்யா கொலை வழக்கில் இருந்து தப்பிக்க முடியாத நிலைதான் காணப்படுகின்றது. இந்த பூவாலசிங்கம் தவக்குமார், பூவாலசிங்கம் ஜெயக்குமார் என்பவர்கள் அண்ணன் தம்பிகளாக, அதாவது சகோதரர்களாக காணப்படுகின்றார்கள். இவர்களுடன் சேர்த்து பூவாலசிங்கம் இந்திரகுமார் என்கின்ற மற்றொரு சகோதரரும் இந்த வித்யா கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டிருந்தார். பின்னர் அவர் குற்றமற்றவர் என்று நீதிமன்றத்தினால் விடுவிக்கப்பட்டிருந்தார். இதற்கு மேலாக இந்த வித்யா கொலை வழக்கில் பிரதான சூத்திரதாரியாக, பிரதான கொலையாளியாக அடையாளப்படுத்தப்பட்டு குற்றவாளியாக தீர்ப்பளிக்கப்பட்டிருந்த சுவிஸ்குமார் என்பவர் தப்பிப்பதற்கான எந்த சந்தர்ப்பமும் இல்லை என்று கூறப்படுகின்றது. ஏனென்றால் அவருக்கு பிரிதொரு வழக்கு காணப்படுகின்றது. குறிப்பாக வித்யா கொலை செய்யப்பட்ட பின்னர், அதாவது 2015ஆம் ஆண்டு மே மாதம் 18ஆம் தேதி புங்குடுதீவு பகுதியில் வைத்து இந்த சுவிஸ்குமார் என்பவர் கைது செய்யப்படுகின்றார். அங்கிருந்து யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்திற்கு அவர் அழைத்து வரப்படுகின்றார். ஏனென்றால் அப்பொழுது புங்குடுதீவு பகுதியில் கலவரமான நிலை காணப்பட்டிருந்தது. அதாவது அந்த சுவிஸ்குமாருடைய உறவினர்களுடைய வீடுகள் எரிக்கப்பட்டு அடித்து உடைக்கப்பட்டிருந்தது. அந்த வகையில் கைது செய்யப்பட்டிருந்த சுவிஸ்குமாருக்கு உயிர் பாதுகாப்பு கொடுப்பதற்காக அவர் யாழ் போலீஸ் நிலையத்திற்கு கொண்டு வரப்பட்டிருந்தார். இவ்வாறு கொண்டு வரப்பட்டிருந்தவர் அன்று யாழ் போலீஸ் நிலையத்திலிருந்து தப்பி சென்று கொழும்பில் தங்கியுள்ளார். அவ்வாறு கொழும்பில் தங்கியிருந்தவர் மறுநாள் 19ஆம் தேதி கொழும்பு வெள்ளவத்தை பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டிருந்தார். மறுநாளே அவர் ஊர்காவல்துறை நீதவான் நீதிமன்றத்திற்கு கொண்டு வரப்பட்டு அவருக்கான விளக்கமறியல் உத்தரவும் வழங்கப்பட்டிருந்தது. அந்த வகையில் அவர் தப்பிச் செல்வதற்கு உதவி புரிந்தார் என்ற குற்றச்சாட்டில் அப்பொழுது வடமாகாண பிரதி போலீஸ் மா அதிபராக இருந்த லலித் ஜெயசிங்க என்பவர் கைது செய்யப்பட்டிருந்தார். அவருடன் சேர்ந்து யாழ் போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றியிருந்த, அதாவது உப போலீஸ் பரிசோதகராக கடமையாற்றியிருந்த ஸ்ரீகஜன் என்பவரையும் கைது செய்வதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இந்த ஸ்ரீகஜன் என்பவர் தலைமறைவாக இருந்த நிலையில் அவரை கைது செய்ய முடியாத நிலை போலீசாருக்கு ஏற்பட்டிருந்தது. இருப்பினும் இந்த பிரதி போலீஸ் மாதிபராக, அதாவது வடமாகாண பிரதி போலீஸ் மாதிபராக இருந்த லலித் ஜெயசிங்க கைது செய்யப்பட்டு அவருக்கான விளக்கமறியல் உத்தரவும் வழங்கப்பட்டிருந்தது. தற்பொழுதும் அந்த வழக்கு நிலுவையில் உள்ளது. இந்த பிரதி போலீஸ் மா அதிபராக இருந்த லலித் ஜெயசிங்க தற்பொழுதும் சிறை தண்டனை அனுபவித்து வருகின்றார். அந்த வகையில் இந்த வித்யா கொலை வழக்கின் பிரதான சூத்திரதாரியாக அல்லது பிரதான கொலையாளியாக காணப்படுகின்ற சுவிஸ்குமார் என்பவர் தப்பிப்பதற்கான எந்த சந்தர்ப்பமும் இல்லை என்றுதான் கூறப்படுகின்றது. அவருக்கு இந்த வழக்கும், அதாவது போலீஸ் நிலையத்திலிருந்து தப்பி சென்ற வழக்கிலும் அவருக்கான தண்டனை வழங்கப்படும் என்றும் கூறப்படுகின்றது. இவ்வாறான பல காரணங்களை குறிப்பிட்டுத்தான் இந்த குற்றவாளிகள், அதாவது வித்யா கொலை வழக்கில் மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்த குற்றவாளிகள் தப்பி செல்வதற்கான எந்த சந்தர்ப்பமும் இல்லை என்று கூறப்படுகின்றது. இதற்கு மேலாக இந்த வித்யா கொலை வழக்கு சம்பவத்துடன் இன்னும் ஒன்றையும் குறிப்பிட வேண்டும். இந்த வித்யா கொலை வழக்குக்கு நீதி கோரி யாழ் நீதிமன்றத்தை முற்றுகையிட்டு ஒரு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. இந்த போராட்டத்தில் சுமார் 500க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் கைது செய்யப்பட்டிருந்தனர். அவர்களுக்கு எதிரான வழக்கும் தற்பொழுது நிலுவையில் உள்ளது. தொடர்ச்சியாக விசாரணைகள் நடைபெற்று வருகின்றது. இருப்பினும் இந்த வழக்கானது மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் தற்பொழுது நிறைவுக்கு கொண்டு வரப்பட்டுள்ள இந்த வழக்கானது மீண்டும் எப்பொழுது எடுத்துக்கொள்ளப்படும் என்ற தகவல்கள் வெளிப்படுத்தப்படுகின்ற போது அதனையும் நீங்கள் நமது தளத்தினூடாக எதிர்பார்க்கலாம். இது போன்ற இன்னும் ஒரு புதிய தகவலுடன் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.